முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு இன்று விசாரணை இருந்தது. ஆனால் அவள் விசாரணைக்கு விரையலை. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறா. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். குளவி கொட்டியதன் காரணமாக உதவி கல்வி பணிப்பாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு விபத்தும் அது சம்பந்தப்பட்ட காணொளியும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். பெண் ஒருவர் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். இது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வது சம்பந்தமாக சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்று சேர்வது சம்பந்தமாக ஒரு அருமையான கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியார் ஷிராந்தி ராஜபக்சவுக்கு இன்றைக்கு ஒரு விசாரணை ஒன்று இருந்தது. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவில் FCID என்று சொல்கிறது. அவர்கள் இன்றைக்கு விசாரணைக்கு கூப்பிடுந்தவர்கள். ஆனால் அவள் போகலை. அதுக்கு பதிலாக ஒரு தகவல் ஒன்று அனுப்பிக்கிறான் என்று சொன்னால் என்னால் இன்றைக்கு வர முடியலை, தனிப்பட்ட காரணங்களுக்காக வர முடியலை, எனக்கு 2 கிழமை அவகாசம் வேணும், அதுக்கு பிறகு நான் வாரேன் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று அனுப்பியிருக்கிறா. அப்பயும் 2 கிழமை அவகாசம் என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பேசாமல் போய் விசாரணைக்கு போயிட்டு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருந்தால் அது சாதாரணமாக போயிருக்கும். ஆனால் விசாரணைக்கு போகாமல் 2 கிழமை அவகாசம் கேட்டது ஏன் என்று சொல்லி இப்போ எல்லா இடம் ஒரு பரவலான கேள்வியாக கேட்கப்படுது. எனவே இந்த 2 கிழமை கால பகுதிக்குள்ளே ஏதாவது தயார்படுத்தல்கள், பிறகு சட்ட ஆலோசனைகள் பிரத்தனை வேணும். ஏன்னு சொன்னால் FCID கேட்குற கேள்விக்கு கண்டபடி பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் மாட்ட வேண்டி வந்துடும். 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு, அந்த வீட்டை வாங்குறதுக்கு காசு எங்கிருந்து வந்தது என்றதான் கேள்வி. அடிப்படை கேள்வி அதுதான். அதுக்கு சரியான பதில் சொல்லணும். CID ஆக்கள் நம்புற மாதிரி ஒரு பதில் சொல்லணும், எல்லாத்தையும் சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் சிரிலிய என்று சொல்லி ஒரு வங்கி கணக்கு கொண்டு வச்சிருந்தவையாம். அந்த சிரிலிய வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது பொது தேவைக்காக. ஆனால் அதில் இருந்து காசு எடுக்கப்பட்டிருக்காம் தனிப்பட்ட தேவைக்காக. எனவே அது சம்பந்தமாக கேட்பினோம். இந்த திகதியில் இவ்வளோ காசு வித்ரோ பண்ணிக்கிறீங்களே, ஏன் வித்ரோ பண்ணீங்கள் என்று சொல்லி கேட்டால் பதில் சொல்ல தானே வேணும். அதால் இப்போ 2 கிழமை டைம் கேட்டுக்கிறா, நல்லபடியாக யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லி. எனவே இன்றைக்கு ஷிராந்தி ராஜபக்ச விசாரணைக்கு போகல. அதே வேளையில் நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய விசாரணைக்கு 1 வார கால அவகாசம் கேட்டிருக்கிறார். எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே வேளையில் மற்றொரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்று நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்று, அதாவது FCIDக்கு சென்று தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பி ஹரிசன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் பல்வேறு அமைச்சுக்களில் இருந்தவர். மீள்குடியேற்ற அமைச்சு, வீடமைப்பு அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி அமைச்சு என்று சொல்லி எல்லாம் கொஞ்சம் காலம்தான். ஆனால் பல அமைச்சு பொறுப்புகளில் இருந்தவர். ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர். மிக குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன காலத்தில் அமைச்சராக இருந்தவர். எனவே அந்த காலத்தில் ஏதோ நிதி மோசடி செய்திருப்பார் போல இருக்கு. நினைக்கிறேன் ஒவ்வொரு அமைச்சிலையும் கொஞ்சம் காலம் இருந்தவர் தானே. அப்போ ஒவ்வொரு அமைச்சிலையும் கொஞ்சத்தை உருவி எடுத்திருப்பார் போல இருக்கு. எனவே நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு இன்று அவரை அழைத்து வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைவருமே கள்ளர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. ஏன் இதை சொன்னவர் என்று சொன்னால், இப்போ எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ற சம்பந்தமாக எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்கணும் தானே. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேர்ந்து செயல்பட போயினோம். 2 கட்சியும் ஒன்று சேரப்போது என்று சொல்லி மாற்றி சொல்லி கொண்டு தான் இருக்கணுமே தவிர இது வரைக்கும் ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியல. எனவே இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரத் பொன்சேகா சொல்லியிருக்கார், இவ எல்லாருமே கள்ளர் மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்போ நாடு ஒரு நல்ல திசை நோக்கி போய்கொண்டிருக்குது. அதை எப்படியாவது குழப்பணும்ன்றதுக்காகத்தான் இவர்கள் ஒன்று சேரினம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலே இப்போ தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குதானே. எனவே அந்த நடவடிக்கைகளுக்கு பயந்து அதில் இருந்து தப்புறதுக்காகத்தான் இந்த ஒன்று சேர்ற நாடகத்தை போட்டு கொண்டிருக்கணும். மற்றபடி எல்லாருமே கள்ளர் தான், சேர்ந்து ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி நேரடியாகவே கள்ளரண்டே சொல்லிக்கார் சரத் பொன்சேகா. எனவே சரத் பொன்சேகா மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய குறைகள் குற்றங்கள் இருக்குது. அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். சரியா தானே சொல்லிக்கார். ஓம் தானே.
குளவி கொட்டியதன் காரணமாக உதவி கல்வி பணிப்பாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இது மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் மாங்குளத்தில் நடந்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளத்தில் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பள்ளிக்கூடம் விட்ட பிறகு இந்த உதவி கல்வி பணிப்பாளரும், அதாவது துணுக்காய் கல்வி வலயத்தைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவுக்கான உதவி கல்வி பணிப்பாளர், அவரும் பாடசாலை மாணவர்களும் ஒன்றா வந்திருப்பினம் போல இருக்கு. அப்படி வந்தோன்றிருக்கக்குள்ள மாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கொலனி அந்த இடத்துல குளவி கூடு கலைஞ்சு மாணவர்களையும் இவரையும் துரத்தி கொட்டியிருக்குது குளவி. அப்படி கொட்டினதில் 3 மாணவர்களும் இந்த உதவி கல்வி பணிப்பாளரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படினோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தால் இவர் உயிரிழந்துட்டார். மாணவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். உயிரிழந்த உதவி கல்வி பணிப்பாளருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டனி ஜோர்ஜ் என்று சொல்லப்படுகிறது. எனவே குளவி கொட்டியதன் காரணமாக ஒரு உதவி கல்வி பணிப்பாளர் உயிரிழந்தது உண்மையில் ஒரு பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே இதில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த 3 மாணவர்களும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஒரு விபத்து, அந்த விபத்தை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி ஒரு சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்து அந்த விபத்து சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு காலமே யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி ட்ரெயின் வந்துருந்தது. வந்தொன்றுக்குள்ள தாண்டிக்குளம் இருக்குத்தானே, தாண்டிக்குளத்தில் அந்த கடவை இருக்குத்தானே, ஆக்கள் போகிற கடவை, அதில் ட்ரெயின் விரையக்குள்ள ட்ரெயினே மணி அடித்து கொண்டு வருது. முதலாவது. ரெண்டாவது அந்த கடக்கிற இடம் இருக்குத்தானே, அதில் ஒரு ஸ்பீக்கர் உண்டு, அதில் அனௌன்ஸ் பண்ணி இருக்கணும். அங்கால ட்ரெயின் வருது மணி அடிச்சு கொண்டு, இங்கால ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணினோம். இவ்வளோ சத்தம் கேட்குது, ட்ரெயின் வாரது எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருந்தும் ஒரு 52 வயதுடைய பெண் மோட்டார் சைக்கிளில் வாரா. அவாக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லை. நாங்கள் ஒரு ட்ரெயின் ரோட்டை கடக்கிறோம், இங்கால இந்த பெரிய ட்ரெயின் ஒன்று வந்தோன்று இருக்குது, இங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்படுது, மணி அடிக்கப்படுது, ஒன்றுமே அவன் காதில் விளையில, ஒன்றுமே விளையில. அவா பாட்டுக்கு தன் பாட்டில் போய்கொண்டிருக்கிறா. போனோன்னா அப்படியே பின்பக்கம் ட்ரெயின் அடிச்சிட்டுது. இந்த வீடியோவை நீங்கள் ஒருக்கா பாருங்க. උදැස්සන කාලයේ පවතින අධික ශීතල කාලගුණයක් මෙත හවල පවතින ගිනියම් උෂ්ණාක්ෂ කාලගුණයක් යන සියල්ල මැනගලමින් கிலோமீட்டர் 500 ஓகே, இதுக்கு பிறகு அவ அடிபடுற காட்சி தான் இருக்குது. அதை காட்ட முடியாது, யூடியூப்ல அனுமதி இல்லை. இருந்தாலும் அடிபட்டு கீழே விழுகிறா. யோசிச்சு பாருங்க, இதில் ஆறுல பிள்ளை மணி அடிச்சு கொண்டு வருது, அனௌன்ஸ் பண்ணி கேட்குது, எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தண்டை வாட்டில் போனால் அப்போ ஆக்சிடென்ட் நடக்காமல் என்ன செய்யும்? பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயகத்தில் ஏதாவது விபத்துக்கள் நடந்து எங்களுடைய மக்கள் உயிரிழக்கைக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு ஒரே கவலையாக இருக்கும். ஐயோ, எங்களோட சனம் அநியாயமாக சாகுதே, ஏற்கனவே நாங்கள் அழிஞ்சு போயிருக்கிறோம் எங்களோட இனம், அது போதாது என்று சொல்லி இப்போ அநியாயமாக இப்படியெல்லாம் சாகுதுகளே என்று சொல்லி கவலைப்படுறது. ஆனால் இப்படியான விபத்துக்களை பார்க்கும்போது, இப்படியான தேவையில்லாத விபத்துக்களை பார்க்கக்குள்ள நாங்கள்லாம் தேவையில்லாமல் வேலை மினக்கட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கிறோம், எங்கட சனம் என்று சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து கொதிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்படி ஒரு உணர்வு தான் பெறுது. ஏன்னு சொன்னால் அவைக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. இதில் மோட்டார் சைக்கிளில் போராக்களுக்கு ஒரு விதமான அக்கறையுமே இல்லை. நாங்கள் உயிரோடு இருக்கணும், நாங்கள் பத்திரமா இருக்கணும், எங்களை நம்பி வீட்டில் பிள்ளைகள் இருக்கணும், வேறு சொந்தக்காரர் இருக்கணும், எனவே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு விதமான கவலையும் இல்லை. செத்தா சாகுறன்னு போய்கொண்டே இருக்கணும். அப்போ என்ன செய்யறது? இதுக்காக கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். என்ன பொது நிகழ்ச்சி என்று சொன்னால், இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மத வணக்க ஸ்தலங்கள் இருக்குத்தானே, அந்த மத தலங்களை புனரமைக்கிற நிகழ்ச்சி உண்டு. அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்பளை நகரத்தில் இருக்கக்கூடிய தொரக்கலை என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விகாரையில் இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்தது. ஸ்ரீ போதிகாராம விகாரை, அந்த விகாரையில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நாட்டை மீள கட்டி எழுப்பணும், எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து உறுதியோட நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி பொதுவாக அவர் உரையாற்றியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிணைந்த உறுதியுடன் கட்டி எழுப்புவோம் என்கின்ற ஒரு பெயரில் தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் எந்த மதத்தினுடைய மத தலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே கட்டியெழுப்பப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு தொடக்க நிகழ்வு தான் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. தாய் ஒருவர் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எங்கே என்று சொன்னால், மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில்
அதாவது நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இந்த 5 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கின்றன. தாயும் பிள்ளைகளும் நலம் என்று சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவா மனோஜினி என்ற தாய்க்கு தான் இந்த ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கிறார்கள். எனவே அந்த 5 ஆண் குழந்தைகளும் அந்த தாயாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துவோம். இந்த 5 ஆண் குழந்தைகள் பிறந்தது ஒரே பிரசவத்தில் பிறந்ததை மக்கள் ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்த்து வருகின்றார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேர்றது சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா ஒரு காரின் முன்பக்கம் இருக்குத்தானே, பாதி முன் பாதி அதை தள்ளி கொண்டு வரார். இங்கால ரணில் விக்ரமசிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கார், பச்சை கார் உண்டு, அதனுடைய முன்பக்கம் இருக்குத்தானே பாதி, அதை தள்ளி கொண்டு வரார். இப்போ இஞ்சாலி முன்பக்கமும் இங்காலி முன்பக்கத்தையும் கொண்டு ஒட்டணும். நடுவில் ஒட்டுறவர் நிற்கிறார். ஒட்டுறதுக்கான அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறார், யோசிச்சு கொண்டு நிற்கிறார். இதை ஒட்டி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி, ஏன் இதை ஒட்டுவான் என்று சொல்லி சொல்லுங்க பாப்போம். 2 கட்சியிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்பினர்கள் என்ன பாடுபட்டாலும் இவையில ஒன்று சேர்த்துறோம் என்று சொல்லி படாத பாட்டுப்பட்டு கொண்டிருக்கணும். ஆனால் இவையில ஒன்று சேர்த்து ஒரு பிரியோசனம் இல்லை. இவையில் இப்படித்தான் இருப்பினம், ஆளாளுக்கு இழுபட்டு கொண்டிருப்பினம். கொடாக்கண்டன் விடாக்கண்டன் என்று சொல்றதானே, அதே மாதிரி இழுபட்டு கொண்டிருப்பினம். இப்போ இந்த காரை ஒட்டினா கார் எங்கே போகும்? இங்காலை பக்கம் போகுமா, அங்காலை பக்கம் போகுமா? அப்போ கஷ்டம் தானே. அதால் இப்போ நடுவில் 2 அந்த சமரசம் செய்கிறாக்கள் யோசிச்சு கொண்டிக்கணும் என்று சொல்லி நாமல் அமரசிங் என்று சொல்லப்படுற ஓவியர் இந்த கருத்தோவியத்தை மிக அழகாக வரைந்திருக்கின்றார். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.